ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் ஒழுங்கும் கட்டுப்பாடும். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். மிக உயர்தர குதிரைகளுக்கு அரேபிய பாலைவனங்களில் பயிற்சி கொடுப்பார்கள். அந்த குதிரைகள் பயிற்சி கொடுக்கிறவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். அவைகளை ஓட விடுவான், தாவச் சொல்வான், இரவு பகலாக நடக்க வைப்பான், வெட்ட வெயிலில் பல மணி நேரம் நிற்க வைப்பான். ராஜாக்களுக்கு சொந்த உபயோகத்திற்காக பயிற்றுவிக்கப்படும் குதிரைகள் இன்னும் அதிகமான பயிற்சியின் வழியாக கடந்து செல்ல நேரிடும். சில நாட்கள் எந்த தண்ணீரும் கொடுக்காமல் அந்த குதிரையை தாகத்தினால் வருத்துவான். பின்பு அதை தண்ணீரண்டை கொண்டு வருவான். அதன் வாய் தண்ணீருக்குள் வந்ததும் குடிக்கக்கூடாது என்று கட்டளையிடுவான். அவை தண்ணீர் குடியாமல் அப்படியே நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட குதிரைகள்தான் ராஜாக்களின் பவனிக்கேற்ற குதிரைகள். ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கேற்ற சீசத்துவம் எளிதானது அல்ல. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம். மரண பரியந்தமும் உண்மையாய் இருப்பவனே ஜீவ கிரீடத்தை பெற முடியும். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு முன்பாக அருமை ஆண்டவரும் கூட இதே பயிற்சியின் பாதை வழியாக கடந்து சென்றார். அவரை குறித்து வேதம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். அன்பான தேவ ஜனங்களே, சுய கட்டுப்பாடான நல் ஒழுக்கமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று கட்டளையிடுகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 6வது வசனம். அடுத்த தலைப்பு, வழிகளிலெல்லாம் நினையுங்கள். உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். ஒவ்வொரு பிரயாணத்திற்கு முன்னும் கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதுண்டு. பாதைகளை செவ்வைப்படுத்தும் தேவ கிருபைகளுக்காக மன்றாடின பின்புதான் எல்லாரும் பிரயாணப்படுவர். எங்களையும் புறப்பட அனுமதிப்பார் என்று அவர்கள் விசுவாசத்தோடு கிளம்புவார்கள். அவருடைய விசுவாசத்தின்படியே வழியில் எந்த சேதமும் நேரிடாதபடி கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்வார். பாதுகாக்கும் கர்த்தரின் செட்டைகள் எவ்வளவு வலுவானவை! பாராசூட்டிலிருந்து குதிக்கும் வீரன் ஒருவன் ஒரு பெரிய மலை உச்சியின் மேலிருந்து குதிக்கும்படி சென்றான். அவனுடைய நண்பன் அவனிடம் வந்து, உனக்கு பயமில்லையா என்று கேட்டான். அதற்கு அவன், பயமில்லை, காற்று வந்து தாங்கிக் கொள்ளும். கடந்த முறை நான் குதித்த போதும் காற்று என்னை தாங்கிக் கொண்டது. பாராசூட் விரிவதற்கும் காற்றுதான் உதவி செய்தது என்றான். அப்படியே அந்த நண்பன் பார்த்து கொண்டிருக்கும் போதே மலையின் மேலிருந்து பாராசூட்டை பிடித்துக் கொண்டு குதித்தான். காற்றில் மிதந்து மெதுவாக கீழே வந்து சேர்ந்தான். நண்பனுக்கு ஒரே ஆச்சரியம். காற்றின் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் காற்றை உண்டாக்கின கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் எவ்வளவு ஆச்சரியமாய் தமது சட்டைகளில் சுமந்து செல்வார் என்பதை அறிந்து கொள்வார்கள். தேவ ஜனங்களே, உங்கள் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் உங்களை சுமந்து கொண்டு போவார்கள். கழுகு அவைகளை தன் சட்டையன்கள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உபாகமம் 32வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனமும். இதை எழுதியவர் சாம் ஜெபத்துரை ஆவார்கள். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.